ஆனா அண்ணன் வந்து எந்த இடத்துலயும் அழுது நாங்க பார்த்ததே கிடையாது. ஏன்னா அண்ணன் கூட ஒரு 3-4 வருஷமா நாங்க அழுகவே மாட்டாங்க. அப்படிங்கும்போது எந்த இடத்துலயும் அழுததே இல்லை. ரொம்ப ரொம்ப கவலையாக இருந்துச்சு எனக்கு. என்ன ரொம்ப ஏன்னா அழுததே கிடையாது. எதுக்காக அழுததில்லை. எதுக்குமா அழுகணும்? நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த ஒரு மைண்ட் செட்லேயே இருப்பான் குமரன். இது ஒரு பெரிய இதுவாக இருந்துச்சு. இப்படி ஒரு செகண்டில் அதை எப்படியோ நின்றுட்டான் அசால்ட்டா. ஆனால் இவ்வளோ புத்திசாலியாக இருக்குன்னு எனக்கே ஆச்சரியம். குமரன் இவ்வளோ புத்திசாலியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு ஆச்சரியம். அம்பேத்கர் பற்றி ஒரு பேசியிருந்தான். நான் சட்டுன்னு பாராட்டிட மாட்டேன் குமரனை. ஓகே நல்லா இருக்குப்பா, இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும்ப்பா, இன்னும் பெஸ்ட்டாக பண்ண, அதே தான் சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ அம்பேத்கர் பற்றி பேசியிருக்கும்போது ரொம்ப நான் நிறைய படிச்சிருக்க குமரா, அதனால தான் உன்னால் இவ்வளோ சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் நல்ல புத்திசாலியாக இருக்கான். எனக்கு இவ்வளோ தெரியல, நல்ல புத்திசாலியாக இருக்கான். அழுததே கிடையாது. ஏன் இப்படி டக்குன்னு எமோஷன் ஆகி அழுதுட்டான்னு தெரியல. பாசமும் நாக்கா அம்மா அப்பா ஓகே அவ்வளோதான், என்னப்பா நல்லா இருக்கேன், நீ சாப்பிட்டியாப்பா, சாப்பிட்டுக்க தூங்கிக்க, அவ்வளோதான் சொல்லுவோம். அவனை அம்மா சாப்பிட்டீங்க, சாப்பிட்டேன்ப்பா. அந்த மற்ற அம்மா அப்பா அப்படி இல்லை. மற்ற அம்மா குழந்தைங்கலாம் கிடையாது. பாரு விழுந்துட்டியா, சரி எந்திரி, அப்போ தான் உனக்கு அதோட வழி என்னன்னு தெரியும், அப்போ தான் நீ கவனமாக போவ, அப்படி தான் சொல்லி வளர்த்துருக்கேன் நான்.